ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யாருக்கு மேட்ச் நடக்க போகுதுன்னா மேட்ச் நம்பர் 10 குஜராத் ஜெயின்ஸ்க்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸ்க்கும் 7:30க்கு அதே சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் வந்து நடக்க போகுது. இந்த கிரவுண்ட் வந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுக்குமே சப்போர்ட் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 17 மேட்ச் விளாண்டி ஃபஸ்ட்டு ஒன் பண்ணது 6ம் சேசின் வந்து இப்போ 11 இது வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிரவுண்டில் வந்து சேசின் வந்து ஸ்கோர் வந்து பண்ணிடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் 140 வந்திருக்கு. பிலோ ஸ்கோர் மட்டுமே பார்த்தீங்கன்னா 150 வரைக்கும் வந்திருக்கு. நேற்று நடந்த மேட்சும் அப்படி தான் இருந்தது. ஸ்கோர் பிட்வீன் 150 அண்ட் 169 பார்த்தீங்கன்னா 4 டைம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அதே மாதிரி ஸ்கோர் பிட்வீன் 170 to 189 1 டைம் தான் வந்திருக்கு. எபவ் ஸ்கோர் வந்து 190 வந்து ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கு. இப்போ ரீசன்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கும் எம்ஐக்கும் நடந்தது. ஆர்சிபி வந்து நேற்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அவங்க வந்து வின் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான்னு. எம்ஐ வந்து ஆரம்பத்தில் இருந்தே அவங்க நல்லா பவுலிங்கும் பண்ணியிருந்தாங்க, அதே மாதிரி பேட்டிங்கும் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய ஆல்ரவுண்டர் செக்ஷனும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் 6 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் வந்து 3 விக்கெட்ஸும் எடுத்திருந்தாங்க. எம்ஐ பார்த்தீங்கன்னா 15 ஓவர்லேயே மேட்சை முடிச்சு ஜெயிச்சிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1ஆம் தேதி நடந்த மேட்ச்சில் அதே மாதிரி குஜராத் ஜெயின்ஸ் வந்து 142 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க. அதை வந்து யூபி வந்து வேகமாக சேஸ் பண்ணி அதை வின் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி 28 மேட்சும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னுக்கும் சேர்ந்து தான் வந்து விக்கெட் கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கும் விக்கெட் எடுக்கிறாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸும் வந்து லோ பர்சன்டேஜ் பவுலர்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் இங்கே வந்து பண்ணுறாங்க. அதனால் அவங்கள நம்ம உள்ளே எடுக்கும் போது நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வந்து ஏறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 மேட்சும் ஸ்கோர் வந்து கம்மியாக தான் இருந்திருக்கு. மேபி இந்த மேட்ச் வந்து ஸ்கோர் வந்து கூட ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் ரீசன்ட் மேட்சஸில் வந்து டோட்டல் விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு வந்து 52 விக்கெட்டும் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு வந்து 41 விக்கெட்டும் கிடச்சிருக்கு. விக்கெட்டோடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 30 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் 22 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் எடுத்துருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸோடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு வந்து 25 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸுக்கு வந்து 16 விக்கெட்டும் கிடச்சிருக்கு. ஸோ ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பின்னு ரெண்டுமே இந்த பிச்சில் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. மெயின் பவுலர்ஸுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதும் அது மாதிரி லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு சில டைம் வந்து கிடைக்கும் போதும் அவங்க அந்த விக்கெட் ஸ்பின் ஃபாஸ்ட் இதில் வந்து அவங்க வந்து எடுத்துடுறாங்க. சில இது சான்ஸ் கொடுக்காத பட்சத்தில் அவங்க வந்து ஒரு ஓவர் 2 ஓவர் போட்டு அதுக்கப்புறம் அவங்களால பவுலிங் போட முடியல, அதுக்குள்ளேயே அவங்க அடிச்சிடுறாங்க. அவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கிற பட்சத்தில் ஒரு கம்மி பர்சன்டேஜ் பிளேயராக இருந்தாலும் அவங்க அங்கே பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் மேட்ச் வந்து 2 மேட்ச் வந்து ப்ளே பண்ணதில் வந்து குஜராத் ஜெயின்ஸ் 1ம் டிசி டெல்லி கேபிட்டல்ஸ் 1ம் இது வரைக்கும் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வின்யூவில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து ஜிஜி வந்து 3 மேட்ச் விளாண்டு 3 மேட்சுமே லாஸ் ஆகிட்டாங்க. ஆனால் டெல்லி கேபிட்டல் வந்து 3 மேட்ச் விளாண்டு 2 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு மேட்ச்சில் வந்து லாஸ் ஆகிருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து குஜராத் வந்து கண்டிப்பாக வின் ஆகணும் அப்படின்ட்டுங்கிற ஒரு மனப்பில் தான் விளையாட ஆரம்பிப்பாங்க. டெல்லி வந்து லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணதுனால அந்த உத்தியோகத்திலே அதில் வந்து சீக்கிரமாக இந்த இதில் வந்து டாப் அப் டேபிளில் வரணுங்கிறதுக்காக அவங்களும் சில லைனப்பில் சேஞ்ச் பண்ணி வின் பண்ணணுன்ட்டு தான் கண்டிப்பாக வந்து உள்ளே வருவாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்த 2 டீமில் ஸ்ட்ராங் டீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல் தான். அதே மாதிரி ஹெட் டு ஹெட் மேட்ச் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா 16 மார்ச் 2023 வந்து ஒரு மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஜிஜி வந்து 147 எடுத்திருக்கிறாங்க. டெல்லி கேபிட்டல் வந்து அதை சேஸ் பண்ண முடியாமல் அவுட் ஆயிடுறாங்க. ஆனால் அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கார்ட்னர் தான் மெயின் பவுலராக விக்கெட்டும் எடுத்திருக்கிறாங்க, ஸ்கோரும் பண்ணியிருக்கிறாங்க. ஹெச்டிஎல் வந்து ஒரு 30+ ரன் அடித்து அந்த டீமுக்கு கொடுத்துருந்தாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த டீமுடைய கன்வீர், கார்ட்னர், அதே மாதிரி ராணா இவங்க எல்லாருமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் வந்து கார்ட்னரும் லாராவும் பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்க குஜராத்துக்கு வந்து இன்னைக்கு இந்த மேட்ச் ஜெயிக்கணும்னா அவங்க டீமுடைய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனும் அதே மாதிரி இந்த கார்ட்னர் வந்து மெயின் பிக்காக வந்து இன்னைக்கு வருவாங்க. அவங்க வந்து டீமில் இன்னைக்கு இருந்தால் கண்டிப்பாக குஜராத் ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டீம்லையும் பார்த்தீங்கன்னா கேப்பு, அதே மாதிரி கேப்சி, ஜான்சன் இவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் அவங்களால சேஸ் பண்ண முடியாமல் அந்த மேட்ச் தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11 மார்ச்சில் பார்த்தீங்கன்னா குஜராத் வந்து 105 தான் அடிச்சு இருந்தாங்க. ஆனால் டிசி வந்து 107லேயே
வந்து கம்மியான ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா 10 ஓவருக்கு முன்னாடியே முடிச்சுட்டாங்க மேட்சை. அதில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎல் மட்டும்தான் அடிச்சிருந்தாங்க. இந்த இதில் வந்து ஷிஃபாலி வர்மா வந்து அடி வெளுத்துட்டாங்க. அவங்க ஷிஃபாலி வர்மாவுடைய ப்ளஸ்ஸு அவங்க வந்து அக்ரெசிவாக ப்ளே பண்ணும்போது அவங்கள முதல்ல விக்கெட் எடுத்துருவாங்க சில பேர். அப்படி விக்கெட் எடுக்காமல் விட்டுட்டாங்கன்னா அவங்களுடைய இது வந்து அடித்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கேப் வந்து 5 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி ஒரு மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா கேப் வந்து பவுலிங்கும் போட்டிருந்தாங்க, பேட்டிங்கும் பிடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து கண்டிப்பாக மெயின் பிக்காக தான் இருக்காங்க. ஒன்று வந்து கேப், இன்னொன்று வந்து லாரா, இன்னொன்று வந்து கார்னர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம ஷிஃபாலி வர்மா. அதே மாதிரி லோ பிக் இதில் வந்து இப்போ வந்து பாண்டே இல்லைன்னா யாதவ் வந்தால் இந்த மேட்ச்சில் வந்து ஒரு ட்ரம்ப் கார்டாக இருக்கும். ஏன்னா அவங்க நல்லாவே ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து விக்கெட் எந்த பிளேயருக்கு எப்படி எடுக்கணுங்கிறத வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி குஜராத்தோடைய பாசிபிள் 11 பார்க்கலாம். லாரா, மோனி, டியோ, லிச்ஃபீல்டு, ஹேமலதா, கார்னர், கேத்ரின் ரைஸ், ராணா, கன்வீர் சிங், காஷ்யப். ஆனால் கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் வந்து லைனப்பில் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா லாஸ் அவங்க ஆடிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக இது பண்ணி தான் ஆவாங்க. லாரா வந்து நல்லா ஒரு ஹிட் பண்ணுறவங்க தான். அதே மாதிரி மோனி வந்து இவங்க 2 பேருமே ஓப்பனிங் இறங்க கூட வாய்ப்பு இருக்குது. ஹெச்டிஎல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் கொஞ்சம் நல்லா விளையாடலை. ஆனால் அவங்க நல்லா ஹிட் பண்ணுறவங்க. பவுலிங்க்கும் கொஞ்சம் சில டைம் வாய்ப்புகள் கொடுத்தா அவங்க விக்கெட் எடுக்க சில டைம் வாய்ப்பு இருக்குது. ஒரு பார்ட் டைம் பவுலர் மாதிரி. லிச்ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிபிஎல்ல நல்லா தான் பண்ணாங்க. ஆனால் இந்த இதில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தடுமாறுறாங்க. ஹேம்லதா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கொஞ்சம் அவங்க டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இவங்க சப்போஸ் லோ பெர்சன்டேஜில் இருந்து இவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நமக்கு கொஞ்சம் அவங்கள எடுத்துகிட்டு போகிறப்ப நல்லாயிருக்கும். கார்னர் வந்து இந்த மேட்சோட மெயின் பிக்கு வந்து கார்னர் அவங்க டீமில். அவங்கள வந்து அவங்கள உள்ளே எடுத்தால் கண்டிப்பாக நம்ம எடுத்து தான் ஆகணும். பேட்டிங் இல்லைனா பவுலிங் 2ல் பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி கேத்ரின் பிரைஸும் அதே மாதிரி நல்ல ஒரு பிக்கு தான். அதே மாதிரி ராணா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விக்கெட் எடுத்தாங்கன்னா அவங்க ஆஃப் ஸ்பின் அந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்து இருந்து அவங்கள விக்கெட் எடுத்தாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி கன்வீர், அப்புறம் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்த்தடாக்ஸ் லெக் ஸ்பின்னர் மாதிரி போடுவாங்க. இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட் 2 விக்கெட் அப்படின்னு தொடர்ந்து ட்ரீம் டீமில் வந்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஸோ வந்து கன்வீர் வந்து மெயின் பிக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம் சிங், காஷ்யப். இந்த காஷ்யப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் பண்ணுறாங்க. 1 விக்கெட் 1 விக்கெட் 4 விக்கெட் 2 விக்கெட் 3 விக்கெட். இப்போ லாஸ்ட் மேட்ச் அவங்க 2 பண்ணாதனால அவங்க மேபி இந்த மேட்ச் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அவங்க வந்து மேக்ஸிமம் லோ பெர்சன்டேஜில் தான் இருப்பாங்க. ஒரு லோ பெர்சன்டேஜ் பிளேயரில் இவங்க டீமில் வந்து இவங்களை வந்து நம்ம வந்து மஸ்டாக எடுத்துகிட்டு போனால் நமக்கு ஒரு விக்கெட் ஃபால் ஆகும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஏறும். இப்போ டெல்லியோட பாசிபிள் 11 பார்க்கலாம். எஸ் வர்மா, லானின், கேப்சி, ராட்ரிகஸ், கேப், ஜொனாசன், பாட்டியா, பாண்டே, மணி, ஏ ரெட்டி, ஆர் யாதவ். இப்போ இந்த டீமில் வந்து மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ணாமல் மேபி போகலாம். ஏன்னா அவங்க டீம் ஏற்கனவே லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதுனால அதை அப்படியே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஏதாவது 1-2 சேஞ்சஸ் கூட பண்ணுறதுக்கும் பண்ணலாம். மேபி அவங்க பவுலிங் சைடில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ வர்மாவும் லானினும் ஓப்பனிங் பண்ணுவாங்க. வர்மா வந்து 2 மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் லானின் பண்ணலை. ஸோ இப்போ இந்த 2 ஓப்பனரில் யாராவது ஒருத்தங்க வந்து டாப்பில் வந்து அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்சி வந்து பெஸ்ட் ஆல்ரவுண்டர். அவங்கள நம்ம மஸ்ட்டாக எடுத்துகிட்டு போனோம். கேப் வந்து இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த டீமு வந்து எதிராக வந்து நல்லாவே ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி ஜொனாசனும் வந்து இந்த டீமுக்கு எதிராக நல்லாவே ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஜொனாசன் வந்து லாஸ்ட்டு வந்து சியா வந்ததுனால இந்த இதில் சியா வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். மேபி அவங்க வந்து ஒரு ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடுவாங்க. ஆனால் சிவிசி அளவுக்கு வருவாங்களாங்கிறது வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து ஒரு டீமில் எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி கேப் வந்து விசி தான் வந்திருந்தாங்க. அந்த கேப் வந்து பேட்டிங்கும் பண்ணுறாங்க, பவுலிங்கும் பண்ணுற காரணத்தினால இவங்க டீம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரெக்கார்ட் நல்லா தான் வச்சுருந்தாங்க. அது நீங்கள் லாஸ்ட்டாக எடுத்து அந்த 2 மேட்ச்லையுமே பார்த்தீங்கன்னா பவுலிங் பேட்டிங் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ கேப்புக்கு கூட நம்ம இந்த இதை வந்து மஸ்ட்டாக வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு சி கொடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி பாட்டியா வந்து அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா மட்டும்தான் அவங்களுக்கு இது வந்து நமக்கு உள்ளே கொண்டு போக முடியும். அதே மாதிரி
பாண்டே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, விக்கெட் வந்து கம்மியா தான் இது பண்ணிட்டுருக்காங்க. ரெட்டி வந்து கொஞ்சம் வந்து ட்ரீம் டீமுக்கு வந்து எப்பவுமே வர்ற மாரி வந்துடுறாங்க. அவங்களுடைய கன்சிஸ்டன்சி விக்கெட் டேக்கிங் வந்து இருக்கு. அதே மாரி யாதவ் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மேட்ச்சுக்கு முந்தின மேட்ச் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அளவுக்கு வந்திருப்பாங்க. இப்போ வந்து அவங்க லாஸ்ட் மேட்ச் பண்ணாதனால, இவங்க வந்து உள்ள வந்து பவுலிங் கிடைச்சு ஸ்பின் விக்கெட் எடுத்தாங்கன்னா, இவங்க மேபி உள்ள வரதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. ட்ரீம் டீமுக்கும் சரி, விசி அளவுக்கு வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. பார்த்தீங்கன்னா, பிளேயர் மேட்ச பார்த்தீங்கன்னா, இந்த இதில வந்து கேப் வந்து கார்னர் பால்ல 3 விக்கெட்டு டைம் அவுட் ஆயிருக்கிறாங்க. அதே மாரி ஷிஃபாலி வர்மாவும் கார்னர் பால்ல 3 டைம் அவுட் ஆயிருக்கிறாங்க. மெக்லானினும் பார்த்தீங்கன்னா, கார்னர் பால்ல 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்கிறாங்க. அதே மாரி அலைஸ் கேப்ஸையும் பார்த்தீங்கன்னா, கார்னர் பால்ல 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்கிறாங்க. அதே மாரி மெக்லானினும் லாரா ஹாரிஸும் இவங்க தகுகு பால்ல வந்து 2 டைம்ஸ் அவுட் 3 டைம்ஸ் அவுட் ஆயிருக்கிறாங்க. இப்போ இந்த டீம்ல பார்க்கும்போது கார்ட்னர் வந்து ஒரு மஸ்ட் பிக் மாதிரி தான் வருது. ஏன் அப்படின்னா அவங்க ப்ரீவியஸ் இவங்களோட கெட்டு மேட்ச்ல பவுலிங்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க, அதே சமயத்தில் பேட்டிங்கும் பண்ணியிருந்தாங்க. இப்போ இவங்களுடைய பேட்டிங் வந்து இப்போ இவங்களுக்கு வாய்ப்பு முதலே கிடைக்கும்னா அவங்க பேட்டிங்கும் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அடுத்து பவுலிங் வந்து போடுறப்போ விக்கெட்டும் எடுத்து கொடுத்துருவாங்க. அதனால இவங்க வந்து ஒரு மஸ்ட் பிக் தான் இந்த டீமை பொறுத்தவரை. அதே மாதிரி இப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஹேர்லின் டேல் வந்து ஜொனாசன் பால்ல 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்கிறாங்க, அதுவும் கம்மி ரன்ல. ஸோ இப்போ அவங்க இருந்தாங்கன்னா இவங்க வந்து அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கார்னர் பார்த்தீங்கன்னா சதர்லாண்ட் பால்ல தான் 3 டைம் அவுட் ஆயிருக்கிறாங்க, மற்றவங்க பால்லாம் அடிச்சிருக்கிறாங்க. அதனால இவங்க வந்து இந்த டீமுக்கும் சரி வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரம்ப் கார்டா கூட இந்த மேட்ச்ல வந்து அவங்க ப்ளே பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கைவர் வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அலெக்ஸ் கெர் இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால அவங்க ஆர்சிபியை வந்து ஈஸியாகவே வின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இப்போ இந்த டீம்ல பார்த்தீங்கன்னா கார்ட்னர் வந்து நல்லாவே ப்ளே பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்னர் வந்து இந்த டீம்ல வந்து குஜராத் இதில் வந்து நல்லா ப்ளே பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அவங்க சப்போஸ் விக்கெட் டாப் ஆர்டரை எடுத்துட்டாங்கன்னா இந்த மேட்ச் வந்து குஜராத் ஜெயின்ஸுக்கு மாறும். அதே மாதிரி லாரா வந்து நல்ல இவங்களும் பேட்டிங் பண்ணுறாங்க இவங்க டீமுக்கு எதிர்த்து. அதனால இவங்களும் அந்த பெத் மூனி இவங்க வந்து நல்ல ஒரு ஸ்டார்டிங் கொடுத்து இவங்க பவுலிங் நல்லா பண்ணுற பட்சத்தில் இந்த டீம் வந்து வின் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஆனால் அப்படி பண்ணாங்கன்னா வின் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டீமில் வந்து கேப்பும் அதே மாதிரி ஜொனாசன் வந்து இவங்க டீமுக்கு எதிராக நல்லாவே ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஜொனாசன் லாஸ்ட் வரைக்கும் வந்ததுனால அவங்க பண்ணிடுவாங்களான்னு தெரியாது. ஆனால் ஜொனாசனை விட கேப் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஒரு நல்லா ப்ளே பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இவங்க டீமில் உள்ளவங்க வந்து சதர்லாண்ட் பாலில் தான் கொஞ்சம் நிறைய அவுட் ஆயிருக்கிறாங்க, மற்றவங்க பாலில் வந்து இவங்க ஃபேஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான இது இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் சில பிளேயர்ஸோடைய வீக்னஸ் வந்து இவங்க டீமுக்கு தெரிஞ்சதுனால விக்கெட் எடுத்துடுறாங்க குஜராத் ஜெயின்ஸ் டீமை. சப்போஸ் இவங்க வந்து இப்போ சதர்லாண்ட் மேட்ச்சில் இல்லாமல் இவங்க வந்து ஸ்டார்டிங் நல்லா பண்ணி பவுலிங்லையும் இது பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு குஜராத் ஜெயிக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பும் இருக்குது. ஆனால் இவங்களுடைய ஆல்ரவுண்டர் செக்ஷனில் உள்ள டெல்லி டீம் நல்லா விளையாண்டாங்கன்னா கண்டிப்பாக டெல்லி டீம் தான் வின் பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த டீம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் கொடுத்துருக்கு. இதில் என்னென்னா குஜராத்தும் இவங்களும் கெட்டில் ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. 2 பேருமே கிரவுண்டில் வந்து தான் இவங்க 3 மேட்சுமே லாஸ் ஆகிருக்கிறாங்க, அவங்களும் வந்து ஒரு மேட்ச் லாஸ் ஆகிருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த மேட்ச்சில் வந்து லாராவும் கார்ட்னரும் வந்து நல்லா ப்ளே பண்ணாங்கன்னா மோனி அதுக்கப்புறம் அந்த கன்வீர் இவங்கெல்லாம் நல்லா ப்ளே பண்ணுற பட்சத்தில் குஜராத் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு இது பண்ணி வருவாங்க. அவங்க ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே இந்த டெல்லி டீம் கூட வந்து அவங்க வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எப்படின்னா டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள ரன் அடிக்க விடாமல் கடைசி விக்கெட்டையும் எல்லா விக்கெட்டையும் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மேட்ச் மாறும் போது அவங்க வின் ஆகிறதுக்கான சில வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கு தக்கனமான இது இருக்குது, பிளேயர்ஸ் இது பண்ணியிருக்கோம், ஆல்ரவுண்டர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறதுல தான் இருக்குது.